Hi students, 10th lesson பார்த்துட்டு இருக்கோம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற லெசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 modes ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஒன்று வந்து கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொன்னோம், இன்னொன்று ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் சொன்னோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அயனோஸ்பெரிக் ப்ராபகேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி 3 வேவ் ப்ராபகேஷன் இருக்குது. இதில் ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்டில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்மிட்டர், அடுத்தது ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ரிசீவர், இது ரெண்டுத்துக்கு இடையில் சிக்னல் அனுப்புவோம். திரும்ப சேட்டலைட்டில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர், கிரவுண்டில் இருக்கிற ஒரு ரிசீவர், இது ரெண்டுத்துக்கு இடையில் நம்ம அனுப்புவோம். ஓகேவா. கிரவுண்ட்லேருந்து சேட்டலைட்டுக்கு அனுப்புறதுக்கு பேர் அப்லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்லேருந்து கிரவுண்டுக்கு வர்றதை டவுன் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சேட்டலைட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் நமக்கு சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ ஜென்ரலாக சேட்டலைட்னா என்ன சொல்லுவோம், துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம 1000 கணக்கில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம மேலே அனுப்பி அதை நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சேட்டலைட் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் a mode of communication of signal between transmitter and receiver via satellite. ஓகே, ஒரு சிக்னலில் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் அனுப்புகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்லிங்க்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம். அது அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து 6 GHz வரைக்கும் இருக்குது. டவுன் லிங்க்கு ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படிங்கிறது 4 GHz வரைக்கும் இருக்குது. ஓகேவா. இப்போ அப்லிங்க்கு டவுன் லிங்க்கு ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸ். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரேடியோ சிக்னல்ஸ் தான் நம்ம அனுப்புவோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இது எதையுமே முன்னாடி இருக்கிற பொருளை வந்து அது என்ன செய்யாது, எதுவுமே தடுக்க முடியாது. ஓகேவா. ஹை ஃப்ரீக்வன்சின்றதால டால் பில்டிங்ஸாக இருக்கலாம், இல்லைனா மவுண்டெயின்ஸாக இருக்கலாம், இல்லை கர்வேச்சர் ஆஃப் எர்த்தாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யாதுன்னு பார்த்திங்கனாக்கா இதோடைய பாத்தில் வந்தாக்கா அதுக்காக அந்த அந்த சிக்னல் வந்து வளைஞ்சி போகாது, இல்லைனா வீணாயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் மே கம் அக்ராஸ் டால் பில்டிங்ஸ். ஒருவேளை அது ஒரு பாதையில் என்ன இருக்குது, டால் பில்டிங்ஸோ இல்லை மவுண்டெயின்ஸோ ஈவன் என்கவுண்டர் த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். ஓகேவா. அது கடந்து போயிடும் அப்படின்றாங்க. தி கம்யூனிகேஷன் சேட்டலைட் ரிலேஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபைஸ் சச் ரேடியோ சிக்னல்ஸ் வயா டிரான்ஸ்பாண்டர் அப்படின்ற ஒரு பார்ட் வச்சுக்கிட்டு என்ன செய்யுதான், அது வந்து ரிலே பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆம்ப்ளிஃபைஸ் சச் signals using transponder. ஓகேவா. to reach the distant far off passes using the uplink and downlink. ஓகேவா. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை பாஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது, ஆம்ப்ளிஃபை பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எது வழியாக கொடுக்குது, அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். எர்த் இருக்குது, எர்த்தில் வந்து எர்த் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி எர்த் ரிசீவிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ரைட்டா. இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது அந்த சேட்டலைட்டோட ஒர்க். ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அதனால் அப்லிங்க் வழியாக சேட்டலைட்டுக்கு சிக்னல் அனுப்புகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 6 GHz இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து திரும்ப இங்கே வர்றது டவுன் லிங்க்கு, இதுக்கு வந்து 4 GHz இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து வாட் இஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ் சேட்டலைட் இஸ் கிளாஸிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இல்லையா. என்னென்ன மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு 3 டைப் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ஆர் கிளாஸிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அப்ளிகேஷனை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெதர் சேட்டலைட்னு சொல்கிறாங்க, செகண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட், தேர்டு நேவிகேஷன் சேட்டலைட். ஓகேவா. இந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெதர் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னென்னா மானிட்டர், இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் வெதர். ஓகேவா. காலநிலையை கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த வெதர் சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கிளைமேட் ஆஃப் எர்த்துக்கு ஒரு கண்ட்ரிலையும் எந்த மாதிரியான கிளைமேட் அங்கே நடக்குது, எந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மெஷரிங் க்ளவுட் மாஸ், அதாவது மேகத்தோடைய அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் ரெயின், ஸ்டார்ம்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா. அதாவது முன்கூட்டியே என்ன செய்கிறது, வானிலை அறிக்கை சொல்கிறது. அதாவது மழை பெய்ய போதா, இல்லைனா ஏதாவது ஒரு சைக்ளோன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூறாவளி மாதிரி எதாவது வரப்போதா, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பலத்த காற்று வீச போதா அப்படின்ற விஷயத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், முன்கூட்டியே கணிக்க முடியும். ஓகே, அதுக்காக வெதர் சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம்.
கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இன்டர்நெட் சிக்னல்ஸ் ஓகேவா. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் டிரான்ஸ்மிட் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இன்டர்நெட் சிக்னல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இதை மூணுத்தையும் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் சேட்டலைட் ஆர் யூஸ்டு ஃபார் டிஸ்டன்சஸ் ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு சிக்னலில் இங்கேருந்து அந்த டவருக்கு அனுப்புவாங்க. இல்லை ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து திரும்ப என்ன ஆகும், டவுன் லிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா சேட்டலைட்டில் ஒரு பேண்டு வாங்கியிருப்பாங்க, அப்லிங்க் போயிடும் ஓகேவா. அங்கேருந்து ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு அதே அப்லிங்கே தான் திரும்ப கனெக்ட் ஆகும், திரும்ப அங்கேருந்து டவுன் லிங்க் ஆகும். ஏன்னா எர்த்துங்கிறது ஒரு ஸ்பியர்ன்றதால இந்த ஸ்பியரில் ஒன் டைம் தான் அப்லிங்க் இருக்கும். 3 or 4 பிளேஸில் என்ன பண்ணலாம், நம்ம டவுன் லிங்க் கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா எர்த்தோட எல்லா பார்ட்லேயும் நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் பார்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அப்லிங்க்கு ஒரு 3 or 4 டவுன் லிங்க் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு மல்டிபிள் சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். நேவிகேஷன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் நம்ம வழிகாட்ட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஓகேவா. இதுக்கு தான் நம்ம ஈஸியாக வழிகாட்ட முடியாது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் த ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் ஆஃப் ஷிப்ஸ் ஓகேவா. எந்த பிளேஸில் கரெக்டாக ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஏர்க்ராஃப்ட்ஸ்னால் என்ன சொல்கிறோம், விமானங்களை எந்த இடத்துல வந்து எங்கே போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் ஆப்ஜெக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேட்டலைட்லேருந்து அனுப்புகிற ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு பிளேஸில் எந்த பிளேஸ் ஜிபிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. அந்த ஜிபிஎஸ் பார்த்திங்கனாக்கா இந்த நேவிகேஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் அங்கே நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன வாட் இஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பார்த்தோம். அதுக்கான டயக்ராம், அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷனை பொறுத்து ஒரு 3 டைப் ஆஃப் சேட்டலைட் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த டைப்ஸு ஒரு டைப்பும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 10th லெசன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 5 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும். அதனால் இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ கேட்கும்போது ஒழுங்காக எழுதுங்க. ஏதாவது டவுட்னாக்கா கேளுங்க. இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.